இத்தனை நாளா நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு மேக்ஸ் ரிடல் தான் இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரிடல். அந்த ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட் கூட்டும் போது 50 ரூபாய் அப்படின்னு கரெக்டான ஆன்சர் வரும். ஆனா ஸ்பெண்ட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய அந்த டோட்டல் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து டோட்டல் பண்ணும்போது நமக்கு 51 ரூபாய் அப்படின்னு தப்பான ஒரு ஆன்சர் வரும். ஆக்சுவலா 50 ரூபாய் அப்படின்னு வரும். இந்த 1 ரூபாய் எங்க இருந்து வந்தது அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை நீங்க டோட்டல் பண்ணக்கூடிய மெத்தடே முதல்ல தப்பு. நீங்க வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மட்டும் தான் டோட்டல் பண்ணுமே தவிர எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்க வந்து ஒருபோதும் டோட்டல் பண்ணக்கூடாது. டோட்டல் பண்ணா உங்களுக்கு தப்பான ஆன்சர் தான் வரும். உதாரணத்துக்கு இதே 50 ரூபாய் வச்சு போட்ட ஒரு கணக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். இதுல வந்து நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் டோட்டல் பண்ணும்போது 61 ரூபாய் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தப்பா காட்டும். இதே மாதிரி இன்னொரு கணக்கு வந்து நான் டிஸ்பிளே பண்றேன். இதுல வந்துட்டு 39 ரூபாய் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா காமிக்கும். ஆக்சுவலா 11 ரூபாய் வந்துட்டு கம்மியா நமக்கு வந்து காமிக்கும். நீங்க தப்பா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பான ஆன்சர் தான் வரும். ஏன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியே தப்பு தான். இதுல அந்த 1 ரூபாய் எங்க இருந்து வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான பர்சல் கிடையாது. இவங்க பண்ணிருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான பர்சல் தான் இது.